ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் 2 விதமான கலவை சாதம் தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி கல்பனா அவர்கள். இவர் கடந்த 21 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 15 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். சகோதரி அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக கொடைக்கானல் கிளை நிலையத்தில் பொறுப்பு சகோதரியாகி சேவையாற்றி வருகிறார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. சிஸ்டர், இன்னைக்கு நீங்க நேயர்களுக்காக 2 விதமான வெரைட்டி சாதம் செய்ய போறீங்க. என்னென்ன சிஸ்டர்? இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான முறையில் துவரம் பருப்பு ஒரு பருப்பு பொடி செய்துட்டு அந்த பொடி சாதமும் மிளகு சாதமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பொடி பண்ணுறதுக்கான பொருளை எடுத்து வச்சிருக்கிறேன். துவரம்பருப்பு பொடி சாதம் மற்றும் மிளகு சாதம். துவரம்பருப்பு பொடி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1½ டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 4 நம்பர், பெருங்காயம் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, பாசுமதி அரிசி 1 ஆழாக்கு. மிளகு சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: மிளகு 1½ டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 5 முதல் 7 நம்பர், கறிவேப்பிலை சிறிதளவு, பாசுமதி அரிசி 1 ஆழாக்கு. துவரம்பருப்பு பொடி செய்கிறதுக்கு துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வத்த மிளகாய் தேவைப்படும், அடுத்து பெருங்காயம் தேவைப்படும். இதுதான் துவரம்பருப்பு பொடி செய்கிறதுக்கு. அடுத்து மிளகு செய்கிறதுக்கு மிளகு, ஜீரகம் இதை நம்ம பயன்படுத்தி ஒரு சாதம் பண்ணலாம். இந்த பொடி நம்ம செய்து வச்சிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 3 போடுறேன். இல்லை 1½ ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்த மிளகாய். இதெல்லாமே ஆயில் எதுவும் விடாமல் ட்ரையாக தான் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப காரம் இருக்குன்றதுனால நான் கம்மியாக போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாறு போல் நீங்கள் ஒரு 4 மிளகாய் கூட போட்டுக்கலாம். நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு சாதத்துக்கும் மிளகு யூஸ் பண்ணலாம். மிளகு யூஸ் பண்ணலாம். இந்த பொடி நம்ம பாட்டிலில் செய்து வச்சுக்கலாம். வெளியிலே வச்சுக்கலாம். நம்ம என்னைக்காவது வீட்டில் காய் இல்லாத நேரத்துக்கு, இல்லை நம்ம என்னைக்காவது டயர்டாக இருக்கும், சமைக்க முடியல, நான் அவசரத்துக்கு ஒரு சாதம் வச்சுட்டு இதை இந்த பொடி போட்டு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. துவரம்பருப்பு இருக்கிறதுனால மிளகு, சீரகம் இருக்குது இதில். பொதுவாக நம்முடைய தமிழர்களுடைய சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி, மருந்து தனியாக உணவு தனியாக இல்லை. இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா இதில் மெடிசன் இருக்குது. இந்த சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இதுக்கு அடிஷ்னலாக எண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடணும். ஆமாம், அதுக்கு தான் நான் நெய் எண்ணெய்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது சாதம் கலரும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும்.
இது மதிய சாப்பாட்டு கூட நம்ம லஞ்சு கூட கொடுத்து விடலாம். விதவிதமான பொடி செய்து வச்சிட்டோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு சோம்பேறி நாட்களில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அது ஆறுற வரைக்கும் நம்ம மிளகு சாதத்துக்கு தேவையானதையும் பொடி பண்ணி வச்சிடலாம். மிளகுக்கு நம்ம மிளகு சாதத்துக்கு மிளகாய் யூஸ் பண்ண போகிறதில்லை. இந்த மிளகினுடைய காரம் தான் சாப்பாட்டுக்கு இருக்க போகுது. அதனால் இது மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துட்டிங்கன்னா அதில் பாதி சீரகம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேறு என்னென்ன பொடினா உங்களுக்கு செய்ய தெரியுங்க சிஸ்டர்? நிறைய செய்யலாம் சிஸ்டர். எள்ளு பொடி செய்யலாம், கொள்ளில் பொடி செஞ்சு வச்சுக்கலாம். வேறு வெரைட்டியாக இருக்குது. இது லேசாக சூடு பண்ணால் போதும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது எல்லாமே நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பொடி பண்ணிடலாம். இந்த வெறும் ஜீரக பொடியில் கூட சாதம் பண்ணுவாங்க சிஸ்டர். சுட சுட சாதத்தில் ஜீரக பொடி போட்டுட்டு நெய் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். சில பேர் இந்த மிளகு சாதத்தில் ஓமம் கூட சேர்ப்பாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிஸ்டர். இந்த ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் சிஸ்டர். இந்த பருப்பு பொடிக்கு தேவையான நம்ம வறுத்து வச்ச பொடி ரெடி ஆறிடுச்சு சிஸ்டர். நம்ம பொடி பண்ணிடலாம். இதில் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் கருவேப்பிலை கூட வறுத்து போட்டுக்கலாம். நம்ம இதிலே உப்பு போட்டுடலாம். அப்போ தான் எல்லாம் ஒன்றாகும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதிலே நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம் சிஸ்டர். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம மிளகு சீரகம் பொடி பண்ணிடலாம். இதுலேயுமே நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் சிஸ்டர். உப்பும் போட்டுடலாம். இந்த மிளகு சீரகத்துக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டால் போதும். நம்முடைய மிளகு சாதத்துக்கான மிளகு பொடி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சாதம் கலக்க வேண்டியதான். இந்த சாதம் கலக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இப்போது பருப்பு சாதம் கலக்கிடலாம் சிஸ்டர். சிஸ்டர், இந்த சாத்வீக உணவுக்கும் சைவ உணவுக்கும் என்ன வித்தியாசம் சிஸ்டர்? சைவ உணவு அப்படின்னா பொதுவாக தாவரவியல் உணவு சாப்பிடக்கூடியது சைவம் அப்படின்னு சொல்கிறோம். அதே சாத்வீக உணவு அப்படிங்கிறது அதை சமைக்கும் போதும் சரி சாப்பிடும்போதும் சரி இறை நினைவோடு சமைக்கக்கூடியது, சாப்பிடக்கூடியது, குணங்களை வெளிப்படுத்தி நல்ல எண்ணங்களோட நல்ல குணாதிசயங்களோட சமைக்கக்கூடிய உணவை நம்ம சாத்வீக உணவுன்னு சொல்கிறோம். அந்த சாத்வீக உணவு சமைக்கக்கூடியவங்களும் சரி சாப்பிடக்கூடியவங்களுடைய குணாதிசயங்கள் வேறு மாதிரி இருக்கும். பொதுவாக இப்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இருக்குது இல்லையா, அந்த மிருகத்தினுடைய குணம் கொஞ்சம் ரொம்ப கோரமானதாக இருக்கும். இந்த புலி, சிங்கம் அப்படின்னா அதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடியது. வெஜிடேரியனில் கூட யானை இருக்குது. யானை கூட வெஜிடேரியன் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுகிட்ட பலம் ஜாஸ்தி இருக்குது. இப்போது சாப்பாட்டில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது எப்படி சமைக்கப்பட்ட உணவு அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்குது. இப்போ ஹிட்லர் கூட எடுத்துட்டிங்கன்னா ஹிட்லர் கூட வெஜிடேரியன் தான் அவர் சாப்பிட்டாராமா. ஆனாலும் ஒரு பல்லாயிரக்கணக்கான கொலைகளை செய்திருக்கிறாரு. இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கெல்லாம் நல்ல குணாதிசயத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. அதுலேயும் கூட ரஜோ தமோ நிலைங்கிறது இருக்கிறது. சாத்வீக உணவு அப்படிங்கிறது சத்தோ பிரதானமான உணவுன்னு சொல்லப்படுது. அதில் நல்ல குணங்களோட இறை நினைவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதில் முக்கியமானதாக இருக்குது. தூய்மையாக சமைக்கப்பட்ட உணவை சாத்வீக உணவுன்னு சொல்கிறோம். ரொம்ப அன்பா, அமைதியாக, சந்தோஷமாக இதை சமைக்கிறது சாத்வீக உணவுன்னு சொல்லப்படுது.
அது என்ன சிஸ்டர் ரஜோ குணம் தமோ குணம் சொன்னீங்களே? ஆமாம் சிஸ்டர். ரஜோ குணம் அப்படிங்கிறது கோபம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ரஜோ குணம்னு சொல்கிறோம். தமோ குணம் அப்படிங்கிறது அடிமைத்தனம், பயம், துக்கம் இதெல்லாமே தமோ நிலையை சேர்ந்ததாக இருக்கிறது. அது சாப்பாட்டு மூலமாக நமக்கு ஏற்படுது சிஸ்டர். இப்போ இந்த பருப்பு பொடி நம்ம கலந்துட்டோம். இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சிஸ்டர் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த பருப்பு பொடிக்கு. இதுக்கு சைடிஷாக என்ன தொட்டு சாப்பிடலாம் சிஸ்டர்? சைடிஷாக என்ன வேணாலும் வச்சுக்கலாம் சிஸ்டர். இதுலேயே எல்லாமே இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் இதில் அரைக்கும் போதே கூட கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிட்டா கூட இந்த புளிப்பு டேஸ்ட்டும் இதில் வந்துடும் சிஸ்டர். இதை நம்ம இப்போ கலந்து வச்சிடலாம் சிஸ்டர். இப்போ எடுத்து இன்னொரு சாதமும் நம்ம கலந்துடலாம். இன்னைக்கு இருக்கிற கொரோனா காலத்தில் மிளகு சீரகம்லாம் சேர்த்துக்கிறதுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக சிஸ்டர் நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கணுங்கிறது இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு சாதத்தில் வந்து நல்லெண்ணெய் கலந்துருக்குறோம், ஒரு சாதத்தில் வந்து நெய் கலக்க போகிறோம். அந்த மிளகு சாதத்தில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு நல்லா காரமாக இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவு தாளிக்கிறதுக்கு விட்டுட்டு சாதத்தில் நல்லா நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு. இதுக்கு பட்டா கிராம்லாம் போட்டு தாளிக்கணும் இல்லைங்களா சிஸ்டர்? அதெல்லாம் தேவைப்படாது சிஸ்டர். நம்ம மிளகு சீரகம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ரொம்ப நல்லது இது. மாதத்தில் ஒரு நாள் கூட இதை சாப்பிட்லாம். கடுகு பொரிஞ்ச பிறகு இதில் கொஞ்சம் நம்ம தேவையான முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். அதே மாதிரி அந்த சாதத்துக்கும் தாளிச்சிடலாம் சிஸ்டர். அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சாதத்துலேயும் நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லெண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுலேயும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் சிஸ்டர். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துடலாம் வாசனைக்காக. அவ்வளோதான் சிஸ்டர். 2 விதமான சாதம் ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராச்சு, ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுது சிஸ்டர். நல்ல காரசாரமான நம்முடைய மிளகு சாதம் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். நல்ல வாசனையான டேஸ்டான பருப்பு சாதம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்துருங்க சிஸ்டர். சிஸ்டர் மிளகு சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சிஸ்டர். நான் வீட்டில் அடிக்கடி இந்த மிளகு சாதம் சாப்பிட்ருக்கேன், இருந்தாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லைங்க சிஸ்டர். இந்த மிளகு சாதத்துக்கு அம்மா அப்பளம் சைடிஷாக கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லை போல சிஸ்டர், அவ்வளோ அருமையாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நெய் வாசனையோட நம்ம முந்திரி பருப்பும் போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்கும் சிஸ்டர். சிஸ்டர் இந்த மிளகு சாதத்தோட இது ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சிஸ்டர். ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சிஸ்டர். சிஸ்டர் இன்று நேயர்களுக்காக மிகவும் ஆரோக்கியமான, சுவையான, அற்புதமான
இந்த கலவை சாதம் செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சிஸ்டர். துவரம்பருப்பு பொடி சாதம் செய்முறை: கடாயை அடுப்பில் வைத்து துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், மிளகாய் வத்தல் ஆகியவற்றை போட்டு எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து பின் அதை ஆற வைக்கவும். ஆறிய பின் தேவையான அளவு உப்பு மற்றும் சுவைக்காக சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்சியில் அரைத்து எடுத்து வைத்து கொள்ளவும். பின் வேக வைத்த சாதத்தை தேவைக்கேற்ப எடுத்து பருப்பு பொடியுடன் கலந்து விடவும். பின் தேவைக்கேற்ப உப்பு மற்றும் நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டிவிடவும். பின் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போடவும். கடுகு பொரிந்தவுடன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து பருப்பு பொடி சாதத்துடன் சேர்த்து நன்றாக கலந்து விடவும். இப்போது சுவையான துவரம்பருப்பு பொடி சாதம் தயார். மிளகு சாதம் செய்முறை: கடாயை அடுப்பில் வைத்து மிளகு, சீரகம் சேர்த்து லேசாக வறுத்து கொள்ளவும். பின் வறுத்தெடுத்து ஆற வைத்த மிளகு மற்றும் சீரகத்துடன் உப்பு மற்றும் பெருங்காய பொடியை சேர்த்து மிக்சியில் அரைக்கவும். பின் தேவைக்கேற்ப சாதத்தை எடுத்து மிளகு பொடியுடன் கலந்து விடவும். கலந்து விட்ட பின் தேவையான அளவு நெய் சேர்த்து கொள்ளவும். அதன்பின் கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு சேர்க்கவும். கடுகு பொரிந்த பின் முந்திரி பருப்பு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து மிளகு சாதத்துடன் சேர்த்து கலந்து விடவும். இப்போது காரசாரமான உடலுக்கு ஆரோக்கியமான மிளகு சாதம் தயார். என்ன நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி அவர்கள் இன்று 2 விதமான கலவை சாதம் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையான முறையில் சூப்பராக செஞ்சு காமிச்சாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.